என்னோட 2 குழந்தைங்களோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லி ஈவினிங் என் பொண்ணுக்கு இந்த மாட்டுப்பால் வந்து எப்போவுமே காய்ச்சி கொடுத்துருவேன், ஒரு பாட்டில் ஃபுல்லாக. என் சின்ன பொண்ணுக்கு நானே ஃபீட் பண்ணிடுவேன். என் பெரிய பொண்ணுக்கு பைக் மாடலில் பெடல் வச்சு ஒரு சைக்கிள் தான் என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவள் எங்கே போனாலும் அதை கூடையே உருட்டிக்கிட்டே போகிறா. எப்படியோ என்ன கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பொண்ணை ஹை சேரில் உட்கார வச்சுட்டு நானும் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இவங்களை பார்த்து பிரேக் விட்டு எப்படியோ பாத்திரம்லாம் கழுவி முடிச்சாச்சு. என் சின்ன பொண்ணுக்கு வந்து நான் எப்போ பார்த்தாலும் அவளை கொஞ்சிக்கிட்டு அவளை தூக்கியே வச்சுருக்கணும், அதனால தான் அழுதுட்ருக்கா. இருந்தவளை தூங்க வச்சுட்டு நான் அந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் தான் பண்ண போகிறேன். நாங்களும் டெய்லி இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 10 வாட்டி க்ளீன் பண்ணாலும் திரும்பவும் இதே மாதிரி ஆகுது, 11 வாட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டில் டாட்லர் இருந்தாங்கன்னா உங்கள் வீடும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். க்ளீன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு ஃபுல்லாக பால் குடித்து எனர்ஜி ஏற்றிக்கிட்டு க்ளீன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு என் பொண்ணுக்கு தெரியாமல் இங்கே உள்ள சைக்கிள், விளையாட்டு ஜாமானோ இதெல்லாம் தூக்கி வெளியே வைக்கணும், அப்போ தான் க்ளீன் பண்ண முடியும். அவள் பார்க்கல, ஏதோ ஒரு கவனத்தில் அப்படியே நிற்கிறா, அதனால நான் தூக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டேன். என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்கா அப்படின்னு நான் திருப்பி வந்து பார்த்தா தான் தெரியுது உள்ள காஃபி பொடியெல்லாம் கொட்டி பெட்டெல்லாம் ஆக்கி வச்சுருக்கா அப்படின்னு. குழந்தைங்க வந்து சைலண்டாக இருந்தால் தான் இவங்க ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்க போல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் எப்போல்லாம் சைலண்ட் ஆகுறாங்களோ கரெக்டாக ஏதாவது திருட்டுத்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ வந்து துவைச்ச துணியெல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால என் பொண்ணை வச்சுட்டு எப்படியோ சமாளித்து ஒவ்வொரு துணியாக மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க, அதனால என் பெரிய பொண்ணு அவங்க கூட போய் விளையாடி அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால எப்பாடா ஒரு பொண்ணை தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி துணியெல்லாம் மடிச்சிட்டு இருந்தேன். என் 2வது பொண்ணுக்கு அவள் கூட எப்போ பார்த்தாலும் நான் விளையாடிக்கிட்டு அவளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவள் கூட பேசிக்கிட்டு அவளை கொஞ்சிக்கிட்டு அவள் கூடயே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவள் கூடயும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவளுக்கு விளையாட்டு காட்டிட்டு அவளுக்கு ஆசையும் கொஞ்சம் நேரம் நிறைவேற்றி வச்சாச்சு. என் பொண்ணு கூட விளையாடிட்டு இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. திடீர்னு ஞாபகம், ஐயோ இனிதான் நான் டின்னர்லாம் பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக பெட்ஷீட்லாம் மடித்து வச்சு தலையான உரையெல்லாம் போட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து இப்போ ரூமை வந்து நீட் பண்ணிட்டேன். ஆனால் திரும்பவும் நாங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி திரும்பியும் எல்லாமே எடுத்து வச்சு தொடச்சி மடித்து திரும்பியும் வைக்க வேண்டிய வேலை தான் வரும். இருந்தாலும் எனக்கு வந்து மைண்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும், வீடு வந்து அழுக்கா கச்சன்னு இருந்தால் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் திரும்ப இப்படி தான் ஆகும்னு தெரிஞ்சே நானும் திரும்ப க்ளீன் பண்ணுவேன். ஆனால் இவ்வளோ நாள் நான் நோட்டீஸ் பண்ணதில்லை, எப்போல்லாம் நான் வந்து வீடை வந்து க்ளீனாக வைக்கிறேனோ அப்போல்லாம் யாருமே எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. நான் எப்போ க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அது வந்து எப்போல்லாம் மெஸ்ஸியாக கிடக்குமோ கரெக்டாக அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வருவாங்க. வந்து நான் டின்னர் ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு மாவு வரைசி வச்சிடலாம் அப்படின்னு சப்பாத்திக்கு தான் மாவு வரைச போகிறேன். மதியம் வச்ச ரைஸ் எல்லாமே நிறைய இருக்குது, அதனால என் ஹஸ்பண்டும் நானும் சாப்பாடு தான் இன்றைக்கி நைட்டு சாப்பிட போகிறோம், குழம்பு கூட்டெல்லாம் வச்சு. என் பொண்ணுக்கு மட்டும்தான் நான் சப்பாத்தி பண்ண போகிறேன். அதுவும் இல்லை, என் பொண்ணு சப்பாத்தின்னா கொஞ்சம் சாப்பிடுவா. டெய்லி அவளுக்கு மதியமும் ரைஸ் நைட்டும் ரைஸ் கொடுத்தா போர் அடிச்சிடும்ல, அதனால சப்பாத்தி பண்ணுறேன். சப்பாத்தி வந்து பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் ஊற வச்சாச்சு, அப்போ தான் சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காயம் தேவையான ஐட்டம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் டின்னர் பண்ணுறதுக்கு. நான் வந்து சமையல் எல்லாமே இப்போ வெங்காயம் வந்து எப்படி பொடியாக கட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து யூடியூப் இல்லைனா ஏதாச்சும் ஒரு வீடியோ மூலமாக தான் நான் வந்து வெங்காயம் நறுக்க கூட கற்றுக்கிட்டேன். பொண்ணுக்கு பசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இவங்கள பார்த்து சமைச்சதில் கொஞ்சமாக வெங்காயம் கரைஞ்சி போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அதிலே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ பண்ணி முடிச்சுட்டேன். என் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க கொண்டு போகும்போதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்றணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அவள் ஒன்று பாதி சாப்பிடுவா இல்லைனா சுத்தமாக சாப்பிட மாட்டா. இன்றைக்கி வந்து ரெண்டுமே நடக்கலை, பாதியும் சாப்பிடல சுத்தமாகவும் சாப்பிடல, அதுக்கு இடையில சாப்பிட்ருக்கா. அவளுக்கு சாப்பாடு கொடுத்த கையோடி நான் என் 2வது பொண்ணை குளிப்பாட்டி நானும் குளித்து ரெடியாக போகிறேன். எப்போவும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் என் பொண்ணுங்களையும் குளிப்பாட்டி நானும் குளிச்சுட்டு தான் நாங்கள் தூங்குவோம். அப்போ தான் படுத்ததும் நல்ல தூக்கம் வரும். என் சின்ன பொண்ணை குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு அவளுக்கு சாப்பாடும் ஊட்டி விட்டாச்சு. இதுக்கிடையில் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பருப்பு குழம்பும் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச காரமான ஒரு முட்டை வறுவலும் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் இருந்தால் மட்டும்தான் வீட்டில் சாப்பிடுவாங்க. அதனால எப்போவுமே அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவங்க இல்லாத போது தான் அவங்களுக்கு பிடிக்காத எல்லாமே நாங்கள் சாப்பிடுவோம். நானும் என் ஹஸ்பண்டும் எப்போவுமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம்.
எப்போவாச்சும் என் 2 பொண்ணுங்க கோஆப்ரேட் பண்ணாமல் நல்லா சேட்டை பண்ணாங்க, சொல்ல பேச்சு கேட்காம அடம் பிடிச்சி அழுதுட்டுருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் வந்து ஒருத்தங்க அவங்கள டேக் கேர் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சதும் என் ஹஸ்பண்ட் எனக்கு பாத்திரம் எல்லாம் கழுவி தந்துட்டாங்க. நான் என் 2வது பொண்ணை தூங்க வச்சேன். என் ஹஸ்பண்ட் என் பொண்ணை தூங்க வச்சுட்டாங்க. இப்படி தான் எங்களோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் இருக்கும். இந்த எங்களோட ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.